நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிருங்க. What is smoke testing? It is also called as build verification testing or build acceptance testing. So the result of this testing is used to decide if a build is stable enough to proceed with further testing. அதாவது ஒரு QAல நம்ம ஃபர்ஸ்ட் பண்ற டெஸ்டிங்கே எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மோக் டெஸ்டிங். ஒரு டிப்ளாய்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இமிடியேட்டாக இந்த ஸ்மோக் டெஸ்டிங் பண்ணுவோம். இதில் நம்ம பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஸோ எதுக்காண்டி அந்த பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி கரெக்டாக ஒர்க் ஆனால் தான் நம்ம மிச்ச ஃபங்க்ஷனாலிட்டியை வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ண முடியும். So which is nothing but if the smoke test passes, go ahead with the further testing. If it is fail, halt the further testing and ask for the new build with the required fixes. In case நம்மளுக்கு smoke test fail ஆயிருச்சு அப்படின்னா நம்ம டெவலப்பர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்க நியூ பில்ட்டை டிப்ளாய் பண்ண சொல்லணும்.